Hi friends, welcome to Nagas Media. First எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. நேத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 4 ப்ராடக்ட் வந்து நியூவா லான்ச் பண்றோம் இதுதான் அப்படினு சொல்லிட்டு நம்மளுடைய குரூப்லயும் YouTube சேனல்லயும் நான் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே போஸ்ட் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணிருந்தீங்க. சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த ப்ராடக்ட் வந்து நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தான் பெரிய நன்றியே. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண உடனே அதை நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யார் ஒரு ப்ராடக்ட் புதுசா லான்ச் பண்ணாலுமே ஒரு பயம் இருக்கும். நம்ம புதுசா லான்ச் பண்றோம், இது வந்து போகுமா, வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். பட் அந்த பயத்தெல்லாம் வந்து நேத்தே விட்டுட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளுடைய என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரு. இது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம சைட்ல இருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நேற்று வந்து வீடியோல நான் பேசியிருந்தேன்ல, இப்படி வந்து சரண்யா பத்தி தான் நீங்க வந்து 1-2 பேர் மட்டும் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறீங்கன்னு அதை வந்து அடுத்த விஷயத்த மறந்துவிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டேன். என்னன்னா அந்த மாதிரி கேள்விகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி கேள்விகளே இல்லை, தேவையில்லாத பேச்சுக்களே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன், நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க பேசுறத கேட்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம பேசும்போது இப்போ ஒரு 10 பேர் வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க, 10-15 பேர் ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் மெசேஜ் போட்டு கால் வந்து பிஸிலேயே இருந்துச்சு அப்படின்னா உடனே மெசேஜ் போடுறாங்க, ஏன் கால் அட்டன் பண்ணவே மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு நம்பர் கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வருது. ஃபோன் பண்ணுறீங்கன்ற எதுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறீங்க, டவுட்டாக இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ண உடனே அத்தனை பேருக்கும் வெஸ்ட் காலில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் நம்ம அடிக்கிறதா இருக்குது. ஸோ அதனால வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பூஜையை பற்றி, ஃபேமிலி பிரச்சனைகள் பற்றி இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க வாட்ஸ்அப்பில். நாங்களும் ரிப்ளை பண்ணிடுவோம். பட் என்னன்னா காலில் பேசும்போது வந்து அது வந்து நீண்டுகிட்டே போகுது. அதனால கையில் பேசுங்க, அதனாலதான் இதை சொல்றேன். ஸோ இதை வந்து உங்களுடைய அக்கா தங்கச்சியா என்னை நினைச்சு இந்த விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதனால ஆர்டர் விஷயமா இல்ல ப்ராடக்ட் விஷயமா எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், அது ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, ஒருத்தவங்க சாப்பாடு ஆர்டர் போட்டாங்கன்னா வீட்டு வரல, அதுல ஸ்விக்கில அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அந்த ஆர்டர் போட்டதை பத்தி எனக்கு தெரியாது. அப்படி ஆர்டர் போடாங்க. நீங்க வந்து அவசரத்துக்கு நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் ரெகுலரா நம்ம ஆர்டர் போட்டே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வேற யாரையாவது ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் வீட்லயே ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சகுனம் பார்க்கறது. இந்த சகுனம் பார்க்கறதுன்றத வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்ப்பேன். ஆனா என்னன்னா அந்த சகுனத்தை கொண்டு போய் மனிதர்கள் மேல வைக்கிறோம்ல, அது வந்து தப்பு இல்லையா, இதுதான் நான் கேட்பேன். முதல்ல வந்து சகுனமே பார்க்க வேண்டாம். காலையில இருந்து அந்த கலவணி போய் மூஞ்சில முழிக்கிறவங்க பொழுது ஃபுல்லா ஏதாவது மன வளச்சலுக்கு ஆளானானா இப்படி திரும்பி பாப்பா நம்ம மூஞ்சில முழிச்சாங்க காலையில, அதான் நம்மள பாக்குறான் போல. அப்படிலாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, சும்மா சொல்றேன். நான் சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்க ஒரே விஷயம், நான் சாப்பிட்ற இடம் கிளீனா இருக்கணும், எனக்கு சர்வீஸ் பண்றவங்க நீட்டா இருக்கணும். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. மற்றபடி இந்த சகுனம் பார்க்குற விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன். தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், காலையில இருந்து பாத்தீங்கன்னா வேலையாவே இருக்கு, தண்ணி குடிக்க தோண கூட மாட்டேங்குது. அதனால தான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். நல்லா சாப்பாடு மட்டும் வெட்டி வெட்டியா திம்பா, அது பிடிக்கும்டா எனக்கு. நான் ஒரு சாப்பாட்டு ராமி, நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னன்னா சகுனம் பார்க்கறது பாத்தீங்கன்னா இதை வந்து போய் அதை மனிதர்கள் மேல வைக்கிறது அப்படின்னா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? பாக்குறவங்களும் சில பேர் வந்து அதை பார்க்கலாம், இல்ல அதை வந்து அனுபவிச்சிருக்கலாம். ஆமா நம்மளையும் அப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக வெயிட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் வந்து ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டர்ஸ், ஜென்ஸையுமே அந்த மாதிரி பாக்குறாங்க. ஜென்ஸுமே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அவங்களுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காரணமா இருக்கும். ஆனா அவங்கள கூப்பிட்டா ஏதோ இந்த வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே தடைப்பட்டுற மாதிரி அவங்கள வந்து அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம். அதுலயே வந்து ரொம்ப பாவம் வந்து இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி.
இவங்களை வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே எரிச்சலா வரும் எனக்கு இந்த மாதிரி பார்க்குறவங்கலாம். நான் வந்து ஒரே விஷயம் தான் நான் நினைப்பேன், நல்ல மனசு யாருக்கு இருந்தாலும் அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது வந்து நான் ஒன்று நம்புறது வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கிடைக்கும் ஒன்று, நான் அப்படி நம்புவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சியை நம்ம இன்னும் கரெக்டாக போடலையோ, அப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுமோ இப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒருத்தவங்க எதிர்த்தாப்புல வந்ததுனால தான் இந்த விஷயமே உருப்படாமல் போச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா குழந்தைக்காக வெயிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் ஃபோனில் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு சொல்கிற ஒரு விஷயம் வந்து, காலையில் கடைக்கு போய் நானும் நிற்பேன், இன்னொருத்தவங்களும் வந்து நிற்பாங்க. அப்போ என்னைய பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பிட்டு போகிறது, மறைமுகமாக யாரையோ சொல்கிற மாதிரி நம்மளை தான் சொல்லிட்டு போகிறாங்க, நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதுக்காகவாவது நான் குழந்தை வந்து எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்குது. இதுதான் விஜயாந்த் வானத்தை புள்ளையில் சொன்ன மாதிரி, நிறைய மூஞ்சில முளைச்சா நல்லது, பூனை மூஞ்சில முளைச்சா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் எதுக்குலாம் பூனை வளர்க்குறாங்க, நிறைய வளர்க்க வேண்டியதாக இருக்கு. அதனால வந்து யாரையுமே வந்து இவங்களால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்க மூஞ்சில முழிச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொன்னதுனால தான் அந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் தயவு செய்து யாரையுமே நம்ம சொல்லவே கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து யாரையுமே சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், நம்மள இன்னொருத்தர் சொன்னா நம்மளுக்கு எப்படி வலிக்கும். என்ன விஷயம்னா ஒருத்தரை பார்த்து ஒரு நெகட்டிவ் ரேஸ் வந்து எப்போ வந்து அது வந்து உயிர் பெறுது அப்படின்னா, ஒருத்தவங்களை நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு போகிறப்ப அது உயிர் பெறாது. ஆஹா அவனை பார்த்துட்டு அந்த காரியம் உருப்பிட்ட மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல அதோடைய வேலையை பேசாம தான் போயிருப்பாங்க, நல்லா இருக்கட்டும். அப்போ என்னன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் அதை செயல்படுத்தும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க வச்சிரும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்மளுக்கு வேண்டியது கிடைச்சா மாதிரி ஒரு கற்பனையா பண்ணுங்க, எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சு, அதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே வந்து உளவியல் ரீதியான இந்த வார்த்தையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். சைக்காலஜிக்கல் சொன்னா தப்பா, உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை தான் எல்லாம் முடிஞ்சது. அதனால வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வேணும் வேணும் வேணும், இந்த விஷயத்த நான் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்றோம்ல, மனசளவுலையும் செயல்கள் மூலியமாவும் நம்ம வந்து முயற்சி பண்றோம்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்துல வெற்றி கொடுக்கறது. இன்னொன்று வந்து கிடைக்கல அப்படின்னா அதை விட பெட்டரா நம்மளுக்கு இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இவங்களை பார்த்ததுனால இவங்களை இது பண்ணதுனால அவங்களை இது பண்ண அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னா கூட அது நடக்குமா, நான் அதை தான் கேட்கிறேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இது வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்ததுனால இப்படி ஆயிருச்சு அப்படின்னு பயப்படுறவங்களும் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருப்போம், நம்ம வளர்றது பிடிக்காம இன்னொருத்த திட்டுவான் நம்மளை, அது கூட பதிச்சிருமோன்னு பயப்படுறாங்க சில பேர். அதை கூட பயப்படாதீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் எதுக்குமே பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பயப்படாம நேற்று நான் சொன்ன பாருங்க, ஒரே நேர் வழியா பார்த்து உங்க விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. எல்லாமே இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த காமெடியில வரும் பாருங்களேன், இவன் தாண்டா எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்கான் அதான் இங்க வந்து கோவிட்டு கிடக்குறான்னு, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுனாலும் நான் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அதே மாதிரி இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டோம், யாராவது தேவையில்லாம பேசுறாங்களா அதை தொடச்சு போட்டு போயிடுவேன்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி இவங்களை பார்த்தா இப்படி ஆயிரும் அவங்கள பார்த்தா அப்படியா நான் நினைக்கவே மாட்டேன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்கள் காரணியா குட்டி பிறந்தப்ப வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வரப்ப ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான், நான் அப்பயே சொல்லியிருப்பேன், எங்கள் மாமியார் தான் எனக்கு வந்து எல்லாமே பார்த்தது, எங்கள் மாமியார் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு. ஆனால் எங்கள் மாமியார் வந்து பாப்பாவை கொடுக்கும்போது தூக்கல், அவங்க சங்கடப்படுறாங்க, ஏன்னா எங்கள் மாமனார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. எங்கள் சின்ன மாமியார் தூக்குனாங்க. அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை, அவங்க காலேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம வந்து இவங்க குழந்தைய தூக்கிட்டு வரும்போது நம்ம அங்கே இருக்க வேண்டாம்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ. பட் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து எங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நல்ல மனசோட யார் நம்மளுடைய குழந்தைய தொட்டாலும் நல்லது நினைச்சாலும் அது நல்லது தான். அதனால யாரையுமே வந்து இது பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி யாராவது நம்மளுக்கு ஏதாவது நல்லது சொன்னால் அதை நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா நல்லது சொல்றது, இப்போ இதை பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வருப்பா சூதானமா இருந்துக்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாது, அவ்வளவா கிடையாது. இவன் செய்யட்டும், பட்டு திருந்தி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதா நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாருங்க, கரண்ட் இல்லை இங்க வீட்டில், அதனால வேர்வை வந்து தாடி மீச மாதிரி வலிஞ்சு ஓடிட்டு கிடக்கு. அதனால இதுதான் நான் சொல்ல வந்தது. நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கறதுனால எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். அப்ப நம்ம வந்து நம்மள அறியாம ஒரு பாவத்தை பண்றோம். அன்னைக்கு நாள் முழுக்கன்னு இல்லை, அவங்க வந்து மறுநாள் வந்து நம்மளை பார்த்தா கூட நேற்று நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே இன்னைக்கு இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், ஆனால் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலை ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, வெளியிலலாம் அதை பண்ண முடியாது. காலையில் மூஞ்சில் முழிக்கிறாங்கன்னா கபக்குன்னு ஒன்று உள்ளே ஓடிடுவேன், தொடர்த்த வச்சிருந்தா கூட டப்புன்னு அதை எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடுவேன், முடியை வந்து முடிஞ்சுக்குவேன். ஏன் அப்படின்னா
நம்மள நாளைக்கு சொல்லிடக்கூடாது. எனக்கு நான் அதை பார்க்க மாட்டேன். பட் என்னைய பாக்குறவங்க அப்படி நினைச்சிட்டாங்கன்னா இது காலையில தலை விரிச்சு போட்டிருந்தது அது இதுன்னு அதெல்லாம் நான் வந்து பயப்படுவேன். அதே மாதிரி யார்கிட்டயாவது ஃபர்ஸ்ட் போய் பொருள் வாங்கினா அண்ணன் நான் தான் ஃபர்ஸ்டா இன்னைக்கு அதெல்லாம் வந்து யோசிப்பேன் நான். ஏன்னா இந்த மாதிரி பாக்குற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கடையில ஃபர்ஸ்ட் பொருள் வாங்கிட்டு இது மாதிரி என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எத்தனை வருஷம் இவர் லவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கடையில போயிட்டு நான் பொருள் வாங்கினேன். பொருள் வாங்கும் போது அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து பொருள் வாங்கியிருக்க, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லி சொன்னாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு நான் போறேன். போகும்போது ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் அப்பதான் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. போயிட்டு என்ன பண்ணிட்டு டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்து இப்படி வந்துட்டேன். ஐயோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம போய் பொருளை வாங்குவோம், வீட்டுக்கு போனா டைம் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அவர் சொன்னதுதான் உண்மையாவே, நான் எனக்காக சொல்லல. அவர் சொன்னது என்னன்னா, நேற்று நல்லா வியாபாரம் ஆச்சு பாப்பா, அதனால இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் வாங்குறது எனக்கு சந்தோஷம்னு சொல்லி சொன்னாரு. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கு வியாபாரம் கெட்டிருந்ததுன்னா என் பேர் என்ன ஆயிருக்கும், அந்த மனுஷன் முதல்ல கொடுத்துருப்பாரா அப்படின்ற. இது கான்செப்ட் கிடையாது. மொத்தத்துல வந்து நம்ம வந்து பாக்குறாங்க, அதை நிறைய பேர் பாக்குறாங்க. மொத்தத்துல அது பார்க்காம இருக்கிறது நல்லது. பட் இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க, அதை திருத்திக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப சகுனம் இதை நான் சொல்லிட்டேன்னா, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்ப்பேன். அது எதுக்கு பாப்பா அப்படின்னா, எனக்கு வந்து அது அமைஞ்சது. அதே மாதிரி நம்ம காலையில எழுந்துனா பல்லு விளக்குற கண்ணாடியை பாப்பா, கொஞ்சம் டைம் ஆச்சுனா மணியை பாப்பா. காலையில எழுந்து டைம் பாக்குறதுக்கு லேடிஸ்க்கு இது கண்ணாடி பார்க்கவா டைம் இருக்கு லேடிஸ்க்கு. துணி துவைக்க போகும்போது பேண்ட் பாக்கெட்ல கைவிட்டு பாப்பா, உள்ள காசு கிச்சு வச்சிருக்கேன். இப்ப வந்து ஹேர் ஸ்டைல இன்னைக்கு மாத்தணும்னு இதை போட்டிருக்கேன். இல்லைன்னா எல்லாம் சங்கி மங்கி கொண்ட மாதிரி மண்டையில நட்டுட்டு தான் நிக்குது எனக்கு கொண்டையெல்லாம். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு சில விஷயம் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து அது செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொடூரமா நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூனை குறுக்கால போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழக்கப்பட்டதுனால அதெல்லாம் இப்பெல்லாம் சுத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு விஷயம் பார்ப்பேன், நான் வந்து முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால மயில் வந்தா நான் சந்தோஷப்படுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கோமாதாவை பார்த்துட்டா நான் சந்தோஷப்படுவேன். அதுக்குன்னு இவங்க 2 பேரும் வரலன்னா ஒரு விஷயத்த தொடங்கிட்டா நீ செய்ய மாட்டியா அப்படின்னாலும் அப்படிலாம் இருக்க மாட்டேன், பண்ணுவேன். பூஜை ரூம்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு எங்க ஐயனார் அப்பாவை கும்பிட்டுட்டு நாங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ இதை தான் உங்களுக்கும் சொல்றேன். காலையில எழுந்த உடனே நிறைய நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணுங்க. படுக்கையில உக்காந்த மேனிக்கே காலையில ஏஞ்ச உடனே கண்ணை மூடிட்டு, அடடா இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வருமானம் கிடைச்சிருச்சு, நினைச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பம் அப்படியே ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கு, தேவையான பண வசதி வருது, இதை எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்றீங்களா, அது செம்ம சந்தோஷத்தை கொடுக்கும் மனசுக்கு. நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இவ்வளவுதான். மற்றது எல்லாத்தையுமே நான் காமெடியும் கலந்து நம்ம எப்பவுமே பேசி பழகினதுனாலதான் எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ சகுனம்லாம் பார்க்காதீங்க. அப்படி பார்க்கறதா இருந்தாலும் கோமாதா வந்தா நல்லது, மயில் வந்தா நல்லது. இந்த மாதிரி வேணா பறவைகளையும் வந்து கோமாதா இந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சுங்க, மனுஷங்களை போட்டு பாடப்படுத்த வேண்டாம். இதை தான் நான் சொல்றேன். பறவைகள் என்ன பாவம் முடிஞ்சு அவங்களே விட்டுருங்க. நான் வந்து அவங்க வந்து இப்ப பறவைகளை நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த பறவையை பார்த்துட்டு நான் போய் இந்த விஷயத்த செய்ய மாட்டோம் நம்ம சொல்லியிருக்கோமா இது வரைக்கும்? நம்ம இல்லை, யாருமே அந்த மாதிரி பார்க்கவே மாட்டோம். அதனால உங்களுக்கு ஒரு திருப்தி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க. நான் என்ன கேட்கறேன், இப்ப நான் வந்து கிராமத்துல இருக்கேன், மயில் வந்தா நான் சந்தோஷப்படுறேன். நான் சென்னையில இருக்கும்போது எந்த மயிலையா முன்னாடி வந்துச்சு? நான் எந்த காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில கிளம்புனா எல்லாமே நல்லா தான் நடக்கும். அவ்வளவுதான். அதனால வந்து நம்ம மனசு வந்து நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா நமக்கு அன்னை ஃபுல்லா நீங்க ஒருத்தர் லக்கி பர்சனா நீங்க நினைக்கிறீங்க, அன்னை ஃபுல்லா நல்லது நடக்கிறதுக்கு அதனால கூட்டிட்டு சுத்திட்டு நடக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாள் கிழமை பாக்குறது, இப்ப உண்மையாவே சொல்ற செவ்வாய்க்கிழமை எத்தனை பேர் திரும்ப ஒதுக்குறாங்க, நான் செவ்வாய்க்கிழமை நல்ல விஷயம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்போம். நீங்க செவ்வாய்க்கிழமையில கடனை கட்டி பாருங்களேன், கண்டிப்பா அடுத்தடுத்து சீக்கிரமா கடன் கட்டுறதுக்கான இது அமையும். வீடு இதுல எல்லாமே செவ்வாய்க்கிழமை, எல்லாமே செவ்வாய்க்கிழமை. டைல்ஸ் போட ஆரம்பிச்சது கூட செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். கடவுள் புண்ணியத்துல அது டக்கு டக்குன்னு முடிஞ்சு. அப்ப வந்து நம்மளுடைய நம்பிக்கை தான் எல்லாமே. அதனால வந்து இதை பார்த்தா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா, அதை டோட்டலா அதை வந்து எச்சு தொட்டு அழிச்சு விட்டுருங்க. நம்ம எதை பார்த்தாலும் நல்லது நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுக்காங்க, எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மற்ற டீடைல் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன், பாருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில டெய்லி ஒரு நல்ல கருத்தை சொல்லுவோமே அப்படின்னு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.